Hello. So hello guys, good afternoon. So this is Naveen sir. So very happy again welcoming you all this week. In the topic discuss பண்ணிட்டு இருக்கோம் guys. We are discussing electrostatics. I hope everything is going good to you. எல்லாரும் ஹாப்பியா physics learn பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். So I was seeing again the comments, the interaction, very happy to see actually guys. நான் ஒவ்வொரு கிளாஸும் சொல்ற மாதிரி small things make us very happy and even few things make our day ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்ம டேவை ரொம்ப ஹாப்பியாக மாற்றும். The same way like whenever we see your comments and whenever we see the way you interact in the comment section, we are very happy. Okay, ஒரு வளர்ந்து வரும் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய faculties as well as institutesக்கு this support is very important. Okay, right. As well as the content which we are delivering in this SEYAL batch, hope you people like it actually guys. Okay, நிறைய இடத்துலேருந்து மெசேஜஸ் அகைன் கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஈவன் we will be making many things easy for you guys. ஓகே, இது மட்டும் கிடையாது, இன்னும் ஹார்டான டாபிக்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாப்டர்ஸை ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரத்துக்கு நாங்கள் க்ரியேட் பண்ணது தான் இந்த SEYAL பேட்ச். அஃப்கோர்ஸ் யூ பீப்புள் ஆர் வெரி ஹாப்பிலி ஃபாலோவிங் திஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். As well like please do follow us on all the platforms, Telegram, Instagram as well as YouTube, so that we will be getting the timely updates. Okay, class schedules la ஆரம்பிச்சு class notes எல்லாமே உங்களுக்கு Telegram pagesல அப்லோட் ஆயிட்டு இருக்கு. So please do follow us on all the platform. Okay. Okay, what was our last class discussion guys? Last lecture la we were discussing about electric dipole. Okay, ஒரு சின்ன glimpse யோசிச்சு பாருங்க, what is an electric dipole? So electric dipole is a system of two charges where the magnitude of the charge is actually same and they are different in nature. Okay, so two charges of same magnitude but opposite in nature, separated by a smaller distance, we call it as a dipole. Definition wise பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு charges of different natures but value wise ரெண்டும் ஒன்று தான், QQ, but one positive charge இருக்கும், ஒன்று நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ தட் சார்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் an electric dipole. டைனாலே ரெண்டு. ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கைஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 3 இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒன் வாஸ் அலாங் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் தி ஆக்சியல் பாயிண்ட் ஆஃப் தி டைபோல். Second was along the electric field along the equatorial point of a dipole. மூணாவது torque experienced by a dipole on an uniform electric field அப்படின்னு சொல்லிட்டு ஒரு derivation. Okay, இந்த மூணு derivation உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ those were actually preparing for their board exams, அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிரைவ் பண்ணி காட்டியிருந்தேன். ப்ளஸ் those were preparing for NEET, அவங்களுக்கு அந்த derivation இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் ஈக்குவேஷன்ஸ் as well as ரிலேஷன்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். கான்செப்ஷுவலாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. PYQஸில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்ததுன்றதை அட் தி எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹோப் இட் இஸ் கோயிங் குட் கைஸ். தோஸ் ஆர் வாட்சிங் த லெக்சர்ஸ். எப்போ நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்தாலும் as I was often saying, உங்களுக்கு டவுட் இருக்கா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். வாட் எவர் ஐ ஒர்க் கிவ் இன் தி மேபி இந்த கிளாஸ் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் மேக் அஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை அதில் சேஞ்சஸ் வேணுமான்றதை வில் பி டூயிங் அ ரிப்ளை வித் இட். ஓகே, ரைட். Okay sir, like what to be start today? இன்னைக்குமே guys I was opting to choose few things, few conceptual clarities உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எக்ஸாம் சென்ட்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இன்றைக்குமே நியூமெரிக்கல்ஸ் அந்தளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஐ நீட் ஃபர்ஸ்ட் யூ டு தரோ வித் கான்செப்ட்ஸ். ஓகே, கான்செப்ட்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இன்னும் ஒரு லெக்சர் தேவைப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு இன்னொரு லெக்சர் கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் இன்னொரு லெக்சர் நாளைக்கு நம்ம எடுக்க தான் போகிறோம். அதனால் ஸ்டே டியூன். இன்னைக்கு லெக்சரில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஷுட் லிசன் தி கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. இஃப் there is any doubts you can let me know. Okay, right. First let me start with something called continuous charge distribution. Continuous charge distribution. Sir, இது இன்னொரு நேம்ல எப்படி நம்ம சொல்லலாம்னா சார்ஜ்
density அப்படினு சொல்லலாம். We call this as charge density. What is this concept, sir? அப்படினா even when I was studying school days, guys, நான் என்னோட school daysல சொல்றேன், there was one common question: will quantization of charges fail at any place? Quantization of charge எங்கேயாவது ஃபெயில் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு ரீசனிங் கொஸ்டின் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ரீசனிங் கொஸ்டின் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மேபி இப்பயுமே வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. why quantization of charges fail or when it fail அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸில் we spoke about charges as individual discrete values. discrete valuesனா என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, நீங்கள் மேக்ஸில் இந்த வார்த்தைகளை கேள்விப்படலாம், discrete as well as continuous. நிறைய பேருக்கு இது என்ன மீனிங் தெரியாமல் படிச்சுட்டு இருப்பான். டிஸ்க்ரீட்னா என்னன்னு தெரியாது, கண்டினியூஸ்னா என்னன்னு தெரியாது, பட் தே ஸ்டடி அபவுட் திஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி. ஓகே, உதாரணத்துக்கு ஓகே, போர்டை பாருங்க கைஸ். those are watching the lectures, see the board. எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு நான் உங்களை கவுண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, how many dots are there inside this circle நான் கேட்டேன்னா நீங்கள் அழகாக கவுண்ட் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 6 6 டாட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, 6 டாட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. இப்போது உங்களால் இந்த வீடியோவை பார்க்குறது மூலயமா, அதாவது கிளியராக பார்க்குறது மூலயமா உங்களால் கவுண்ட் பண்ணி பார்க்க முடியுது. நான் எத்தனை டாட்ஸ்ன்னு கேட்குறப்போ யூ மே ஏபிள் டு கவுண்ட் இட், வாட் ஹவு மெனி டாட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த ஒரு டாட்டுக்கும் இந்த ஒரு டாட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது ஒரு தனி டாட், இது தனி டாட், இது 3வது டாட், இது 4வது டாட், இது 5வது டாட், 6வது டாட்னு உங்களால் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்க முடியுது இல்லையா? இதுக்கு பேர் தான் டிஸ்க்ரீட் வேல்யூஸ். மேக்ஸில் டிஸ்க்ரீட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது தனி அது தனி நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். ஓகே, அதுவே இப்போ பாருங்கள், நோ என்ன சார் ஒன்றுமே தெரியல வெறும் போர்டை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலி நான் இது ஷ்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் மேட் திஸ் வெரி ஸ்மால். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், அதே 6 டாட் ஆனது அதே இடத்துல தான் இருக்குது. பட் when you watch the lecture, உங்களுக்கு இந்த இடத்துல மேபி ஒரு சின்ன டாட் மட்டும் தான் தெரியலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன மையப்புள்ளி மாதிரி ஒன்று தெரியும் சார்ன்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி 6 டாட் இருக்குது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்க்ரீட் நேச்சரை பார்க்க முடியல. அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் நோட் பண்ண முடியல. அதனால் என்ன சரியாக கவுண்ட் பண்ண முடியல. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஓகே, கண்டினியூஸ், பொதுவாக கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுருங்க. கண்டினியூஸ்னால் இதுதான், ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில சார், அது ஹோல் சிஸ்டமாக இருக்குது, எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒன்றுத்துக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் we call it as continuous. So I hope it is clear to you. Okay, நம்ம இவ்வளோலாம் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ் இருக்குல்ல guys. So what are the things we discussed? Like properties wise பார்த்தீங்கன்னா quantization of charges, அதாவது Q is equal to NE அப்படின்ற ஒரு கான்செப்ட். Charge will be existing as an integral multiple of charge of an electron. அதாவது Nன்றது ஒரு இன்டீஜர், ஈன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த ஒரு ஃபேக்டரில் மட்டும்தான் சார்ஜ்ன்ற விஷயம் எக்ஸிஸ்ட் ஆக முடியும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் when you go to the macroscopic world, macroscopic world என்னது, ரியல் வேர்ல்டு, அப்போது இந்த குவான்டைசேஷன் ஆஃப் திஸ் ஃபெயில் ஆகிடும் கைஸ். ஏன்னா ரியல் வேர்ல்டில் we have many charges. ஒரு சிஸ்டமில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அடுக்குவோம் நம்ம, லைக் வில் ட்ரை டு அரேஞ்ச் தம் லீனியர்லி ஆர் மேபி இன் அ சர்ஃபேஸ், மேபி இன் அ வால்யூமெட்ரிக் நேச்சர். அப்போ அங்கே ஒரு சார்ஜ் 2 சார்ஜ்ன்றது நம்மளால கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அந்த ஃபெயில் ஆகிடும். இன் மேக்ரோஸ்கோபிக் பிளேஸ், இன் மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபெயில்ஸ் தேர் சின்ஸ் வி யூஸ் மல்டிபிள் சார்ஜஸ் தான் நிறைய. அதாவது அதான் சொல்ல, ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு வில் ஃபில் சார்ஜஸ் இன் அ சிஸ்டம். So that is how we are going to start a concept called as continuous charge distribution, which means we are filling charges in either a linear way, like maybe you சொல்ற மாதிரி charge density, அதாவது with respect to some dimension நம்ம fill பண்ணோம். மேபி ஸ்ட்ரெயிட் லைன்லயா இருக்கட்டும், இல்லை ஒரு ஏரியாவா இருக்கட்டும், இல்லை ஒரு வால்யூமா இருக்கட்டும், it could be any place. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ஜஸை ஃபில் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்றதை பொறுத்து நேம் மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்ஸ் அகெயின் இஃப் யூ வாண்ட் மீ டு ஆன்சர் சார் கண்டினியூஸ்னால் என்னன்றது நான் திரும்ப ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லிடுறேன். டிஸ்க்ரீட் அப்படின்னா உங்களால் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு டிஃப்ரென்ஸை தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் அதுதான்ட்டு நம்மளால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். ஆனால் கண்டினியூஸில் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒரு சிஸ்டமில் கண்டினியூஸ் சார்ஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய சார்ஜஸ் சிஸ்டமில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஃபில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட் இஸ் ஃபில்டு.
how it is filled, it is actually classified into 3 types guys. உங்களுக்கு பேசிக்கா சார்ஜ் டென்சிட்டி இல்ல சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா சார்ஜ் per unit dimension. சார்ஜ் per unit dimension தான் நம்ம என்ன சொல்றோம் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இது நம்ம 3 டைப்பா பிரிக்கிறோம்னு வெச்சுக்கோங்களேன். What are the basic differences? First, linear charge distribution. பேர்லயே இருக்கு guys. linearனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், straight line அர்த்தம். அதாவது ஒன் டைமென்ஷனல் ஃபிகர்னு அர்த்தம். ஒரு ஒன் டைமென்ஷனல் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி சார்ஜஸ் அடிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு பேர் தான் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு dq by dl. ஃபார் தி ஹோல்சம் டேர்மை பார்க்குறப்போ லாம்டா வில் பி ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் ஆன் த சிஸ்டம் டிவைடட் பை தி டோட்டல் லென்த் ஆஃப் தி சிஸ்டம். அண்ட் தி SI யூனிட் வில் பி சார்ஜ் பர் யூனிட் லென்த். அப்போ கூலும் மீட்டர் இன்வர்ஸ், கூலும் மீட்டர். ஸோ டயக்ராமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கைஸ் இங்கே என்ன இருக்குது, ஒரு ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஒரு லீனியர் சார்ஜ் இருக்குது. அப்போது அதில் நான் சார்ஜஸை ஃபில் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா we call this as linear charge density. And formula for this, lambda is equal to q by l. Remembering this, we need this for the next concepts like Gauss law குள்ள நம்ம போகிறப்போ we will use this actually guys, we'll use this. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா surface charge density. Surface charge density, which means நம்ம சார்ஜஸை ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரில் ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் இந்த போர்டு வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர். இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டு வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர். இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகரில் நீங்கள் சார்ஜஸை ஃபுல்லாக அடிக்கிட்டே வரீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, CD ரெப்ரசன்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அல்லது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சார்ஜ் டென்சிட்டி ஆர் லிட்டரலி சேம் கைஸ். நோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ படிச்சுக்கலாம். ஓகே, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஃபைன். அப்போது நம்ம சார்ஜஸை ஒரு சர்ஃபேஸ் ஓவரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ we call this. ஓகே, அண்ட் சிக்மா இப்போ என்ன வரும், இட் இஸ் ரெப்ரசன்ட் பை சிக்மா. அப்போ வந்து சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா அட்ஜஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ இது நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மாலர் டேர்ம்ஸாக எழுதணும்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு dq by ds அப்படின்ற மாதிரி எழுதுவீங்க. அதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் டேர்மாக எழுதுறப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு q by s ன்னு எழுதுவோம். அண்ட் வாட் குட் பி தி SI யூனிட் கைஸ்? Since it is charged by unit area, it could be SI unit என்னவா மாறும்னா கூலும் meter power minus 2. கூலும் meter power minus 2. And மூணாவது guys, மூணாவது type volumetric charge distribution. Okay. இந்த மாதிரி ஒரு வால்யூம்குள்ளே நம்ம சார்ஜை ஃபில் பண்ணுறோம். எது லைக் ஸ்பியர், ஒரு ஃபுட்பால் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஃபுட்பாலில் நீங்கள் காற்றடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட்பாலில் நீங்கள் காற்றடிக்கிறது யூஆர் ட்ரைங் டு ஃபில் ஏர் இன்சைட் தி ஃபுட்பால். அப்போ ஒரு வால்யூம்குள்ளே நீங்கள் ஏரை ஃபில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பலூனுக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணுறீங்க. அதே மாதிரி இமேஜின் ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கியூபாய்டுக்குள்ளே நீங்கள் சார்ஜஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வால்யூமெட்ரிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு வால்யூம்குள்ளே நீங்கள் சார்ஜஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனில் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க, தட் இஸ் ஹவ் சார்ஜ் பர் யூனிட் லென்த்துன்னு போட்டோம். ரெண்டாவது சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டோம். ஏன்னா யூ ஆர் ஃபில்லிங் இன் 2 டைமென்ஷன், ஏரியாவில் ஃபில் பண்ணீங்க, சார்ஜஸ் ஃபுல்லாக ஏரியாவை ஃபில் பண்ணீங்க. மூணாவது வால்யூமெட்ரிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் வி ஆர் ஃபில்லிங் சார்ஜஸ் இன்சைட் அ வால்யூம். நான் இங்கே ஜஸ்ட் ஒரு கியூப் எடுத்துருக்கேன், நீங்கள் கியூபாய்டு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பியர் எடுத்துக்கலாம், இட் குட் பி எனி திங். ஓகே, நீங்கள் எதில் ஃபில் பண்ணாலும் வில் பி கெட்டிங் அ வால்யூமெட்ரிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். தென் வாட் வில் பி தி ஃபார்முலா? ரோ விச் இஸ் ஈக்குவல் டு dV by dq by dV and rho for the wholesome value எடுக்கிறப்ப என்ன வரும்னா charge per unit volume அப்படின்னு வரும். ஓகே, charge per unit volume and the SI unit will be guys, the SI unit will be coulomb meter power minus 3. Coulomb meter power minus 3. I hope it is clear for you now guys. Okay, continuous charge distribution அப்படின்றப்போ ஒரு சிஸ்டமில் நிறைய சார்ஜஸ், அதாவது we don't exactly count how many charges, quantization fail ஆகிடுச்சு. ஓகே, நிறைய சார்ஜஸை ஒரு குறிப்பிட்ட அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம கொண்டு வரோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்,
surface arrangement sometimes it's called superficial னு கொடுத்திருப்பாங்க bookல superficial charge distribution ஆலும் surface charge distribution ஆலும் ஒண்ணுதான் பிரச்சனை கிடையாது okay volumetric charge distribution one dimension two dimension and three dimensional understanding yes we'll get into this yes hello guys yes welcome right see I was adding few slides for you guys உங்களுக்காக சில slides நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன் which is actually see whatever Naveen sir tells you like that will be very important for exam okay உங்களோட நீட் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் அப்பப்போ தினந்தா சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் திஸ் டு பி இம்பார்ட்டன்ட் ஓகே இது ஆக்சுவலி ஒரு என்சிஆர்டியோட புக் பேக் கொஸ்டின் தான் கைஸ் பட் அதற்கு டெரிவேஷன் நம்ம ரொம்ப இன்டர்னலி போக வேண்டாம் see a charge is distributed uniformly over a ring of radius a obtain the expression of the electric field intensity at a point on the axis of the ring hence show that the far point on the distance of the ring hence it behaves like a point சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க but we don't need that extra things and all நம்மளுக்கு என்னன்னா we have an uniform ring sort of structure uniform ring na sir imagine this is my bracelet okay take this bracelet actually guys இந்த bracelet பாத்தீங்கன்னா ஒரு ring sort of structure ஓகே அதாவது இந்த பிரேஸ்லெட்டுக்கு வெறும் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டில் சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சில்வர் யூஸ் பண்ணி இந்த பிரேஸ்லெட்டுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்துட்டு தே ஆர் நாட் கிவிங் தி ஏரியா இது வந்து ஒரு டிஸ்க் கிடையாது இட் இஸ் நாட் அ டிஸ்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிங் ஓகே ரிங்னா கையில் போகிறது மட்டும் ரிங் கிடையாது திஸ் இஸ் அ ரிங் ஸ்ட்ரக்சர் ஓகே ஒரு பிரேஸ்லெட் அப்படின்றது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போது இந்த பிரேஸ்லெட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜஸை ஃபில் பண்ணுறீங்க பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோன்றதை இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த ஸ்ட்ரக்சர்னால இந்த மாதிரி சார்ஜ் ஃபில் பண்ணப்பட்ட ஒரு ரிங்னால ஒரு ஆக்சியல் பாயிண்ட்ல ஆக்சியல் பாயிண்ட்ன்றது என்னது இந்த ரிங்கோட சென்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க ஓகே அந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைனுக்கு பேர் தான் ஆக்சியல் லைன் ஓகே அந்த ஆக்சியல் லைன் வழியாக போகக்கூடிய ஒரு லைன் முள்ள ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்றதை நம்ம டிரைவ் பண்ணி கற்றுக்க போகிறோம் ஓகே actually this derivation is not that much important for me but maybe இந்த ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ எப்பயுமே ஒரு ஃபார்முலாவை படிக்கிறதுக்கு முன்னாடி again I suggest students to see the diagram first guys diagrammatic-ஆ பார்க்குறப்போ you can see there is a ring இந்த ரிங்கில் ஃபுல்லாக சார்ஜஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஸ்மால் எலமெண்ட் டிஎல்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் கைஸ் P அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுன்றதை செக் பண்ணுறோம் அண்ட் அகைன் ஐம் சேயிங் திஸ் என்டையர் ரிங் இஸ் ஆக்சுவலி ஃபில்டு வித் சார்ஜஸ் ஃபுல்லாக சார்ஜஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிங்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஏ ரிங்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் த ரிங் நீங்கள் எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க so x is the linear distance from the center of the ring to the point where you want to calculate the electric field what is x is nothing but the distance from the center to the point where you have to calculate the electric field okay why sir are you saying this repetitively na radius a இது x அப்படி பார்க்கறப்போ the formula for this electric field at the point p here is E is equal to kqx divided by x square plus x square plus a square into 3 by 2 that's the power 3 by 2 or else you can write 1 by 4 pi epsilon naught into q by x into a square x q by qx sorry guys qx divided by x square plus a square whole power 3 by 2 okay you know that k can be expressed as 1 by 4 pi epsilon naught அதனால தான் okay so இந்த ஃபார்முலாவை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு சர்க்குலர் ரிங்கில் சார்ஜஸை நான் ஃபில் பண்ணுறது மூலயமா அலாங் தி ஆக்சியல் பாயிண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஆனது இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபார்முலா ஸோ 1 by 4 pi epsilon naught into qx divided by x square plus a square whole power 3 by 2 சரி சார் இப்போ x 0 போட்டால் என்ன ஆகும் what happens if I put x 0 think what happens if I put x as 0 what is x x is nothing but the distance from the center guys x is nothing but the distance from the center point to the point where I have to calculate அப்போ x நீங்க 0 போட்டீங்கன்னா suppose we want x to be 0 here x want to be 0 அப்போ இந்த ஈக்குவேஷன்ல x 0 போட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும்னா electric field becomes 0 அதுக்கு மீனிங் என்ன when you have a ring that is filled with charges
At the center of the ring, electric field is 0. At the center of the ring, electric field is 0. This is the next நம்ம Gauss law வச்சும் prove பண்ணுவோம். But anyways guys, when we on the pathway to the Gauss law, சில விஷயங்கள் நம்ம Gauss lawக்கு முன்னாடி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குன்னா அந்த சர்க்குலர் ரிங்ல at the center the electric field will be 0. Please note it. Yes, Samiha, hello. Next பாத்தீங்கன்னா we discussed what happens when you place a dipole in an uniform electric field in the last lecture guys. Okay, ஒரு டைபோல் எடுத்துட்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க வச்சீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். we derived even the expression. Okay, when you place in the uniform electric field, tau is equal to pe sin theta அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணோம். in terms of vector பாத்தீங்கன்னா p vector cross e vector அப்படினு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிருந்தோம். கரெக்ட்டா? we were deriving this expression last class. இப்போ what happens when I place a dipole in a non-uniform electric field? Non-uniform electric field அப்படினா value of electric field may change with respect to distance guys. Electric field uniform field constant ஆ இருக்கும், with the distance அது change ஆகாது. That's how we call it as a uniform electric field. But when you go with a non-uniform electric field, the value of electric field may change. The value of electric field may change. அப்போ the formula to find the torque will be nothing but the same p vector cross e vector தான். But you can see e as a function of r னு கொடுத்திருக்காங்க. e as a function of r னு கொடுத்திருக்காங்க. electric field as a function of r அப்படினா இதுக்கு மீனிங் என்னன்னா electric field at a specified point with respect to the position vector. Okay, ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு electric field is non uniform here. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருக்கக்கூடிய electric field with respect to position vector வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு sorry, where can I write? Fine, I'll use this small space guys. Suppose if you have a space like this guys, உங்களுக்கு இங்க இருக்கிற electric field வேணும் அப்படினா you have to take it from the origin. Origin ல இருந்து with respect to this position vector value இந்த பாயிண்ட் எவ்வளவு electric field. Suppose இங்க வேணும் அப்படினா with respect to the origin you are just marking another one position. So உங்களுக்கு எங்க வேணுமோ எந்த particular spotல வேணுமோ நீங்க என்ன பண்றீங்கன்னா with respect to the position vector, with respect to a reference நீங்க என்ன பண்றீங்க electric field மார்க் பண்ணிக்கிறீங்க. That is how the formula says E vector into R vector. Okay, இதுக்கான reason என்ன? Because it is a non-uniform electric field where value of electric field is keep on changing with respect to the space. Space பொறுத்து மாறுது. Okay, சரி சார், இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். as usual இது எனக்கு sums கேட்டா கூட நான் யோசிச்சு போட்டுருவேன். But actually இந்த sums கேட்குற possibility விட they may ask questions like statements guys. Nowadays NTA is playing games with respect to statements. Okay, the examiner who wants you to confuse, you get confused. Okay, literally student வந்து confuse பண்றதுக்கு statementsல ஒரு சின்ன சின்ன changes கொண்டு வரலாம். நீங்க அதை படிச்சு பார்க்கறப்போ கரெக்ட் மாதிரியே தெரியும். Okay, whenever you study a statement in exam, even me as an aspirant when I was there in a school, okay, when I try to read a statement it looks very correct. Exam hall ஒரு pressure situationல நம்ம எது படிச்சாலும் அது கரெக்ட் மாதிரியே தெரியும். ஆனால் அது தப்பாக தான் இருக்கும். when we have a double or thrice reading in the paper நம்மளுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் எனிவே டைம் சேவ் பண்ணணும் இல்லையா நம்ம. ஸோ கான்செப்ஷுவலாக சில விஷயங்கள் நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கிறது என்றைக்குமே நல்லது. ஒரு பாயிண்டாக மைண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, டோன்ட் நீட் டு ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் என்டையர் பேரா. ஃபர்ஸ்ட் ஒரு புக் ரீடிங் மாதிரி புரிஞ்சுக்கோங்க என்னன்றதை நான் சொல்கிறேன். when a dipole is parallel or anti-parallel with the electric field, அதாவது கைஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். நீங்கள் ஒரு டைபோல் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா என்ன நடக்க போகுது, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷனையும் பார்த்தாச்சு. பட் வாட் ஆர் த டேர்ம்ஸ் we have additionally seeing here, that's all. Okay, see, in a non-uniform field if p vector is parallel to e vector, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி, அதாவது p vector அப்படின்றது டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கிற பட்சத்தில் dipole moment and electric field are parallel to each other in this situation la, or either it is anti-parallel to the electric field. Second case, anti-parallel அப்படின்றது dipole moment electric field opposite la இருக்கிறதுக்கு பேர் தான் anti-parallel case. Okay, the net torque on the dipole is 0. Underline this, the net torque on the dipole is 0 because the forces on charges, that is plus and minus q, becomes linear. Guys, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன்,
டார்க் அப்படின்றது இட் இஸ் a rotating force, two equal forces வேற வேற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறப்போ தான் ஒரு ரொட்டேஷனே அது கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல டார்க் வேல்யூ ஜீரோ ஆகுது பிகாஸ் there is no rotational movement here since maybe the electric field யூனிஃபார்மா இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு ரொட்டேஷனல் எஃபெக்ட் கிரியேட் ஆகாம லீனியர் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. which means போன சினாரியோல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தது. when you place a dipole in an uniform electric field, net force வந்து ஜீரோவா இருந்தது. which means லீனியர் எஃபெக்ட் இல்லை, லீனியர் எஃபெக்ட் கிடையாது. லீனியர் எஃபெக்ட்னா என்னது? ஒரு டைபோல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா டைபோல் இப்படி மூவ் ஆகலை. இட் வாஸ் நாட் மூவிங் லைக் திஸ், இட் வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரொட்டேட்டட். இந்த மாதிரி டார்க் காரணமாக இப்போ ரொட்டேட் தான் ஆயிடுச்சு. எப்போ? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஆனால் ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் நீங்கள் வச்ச உடனே இன்ஸ்டெட் ஆஃப் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு பதிலாக லீனியர் எஃபெக்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லீனியர் எஃபெக்ட்னா என்னது? டைபோல் எதர் இப்படி டு த ரைட் ஆர் டு த லெஃப்ட் மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் லீனியர் எஃபெக்ட். ஏன்னா in a non-uniform electric field we have net force non-zero. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, however there is a net force on the dipole. Yes, as shown in the figure, when p vector is parallel to electric field, the net force acts on the dipole in the direction of increasing electric field. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் ப்ராப்பராக படித்து வச்சுக்கணும். ஓகே, இதுதான் அப்படியே மாற்றுவாங்க, இதுதான் மாற்றுவாங்க. see, when dipole moment and electric field are parallel to each other, the linear moment will be along which direction? Direction of increasing electric field. அதுவே when they are anti-parallel dipole moment to electric field எதிரெதிர் திசையில் இருக்கிறப்போ they will move, the force will try to move the dipole along the direction of decreasing electric field. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக தான் உங்களுக்கு நான் இந்த புக் ரீடிங் பண்ணி காட்டுறது. ஸோ whenever I say something, believe me, it may be useful for you. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி டாபிக்ஸ் நம்ம எக்ஸாமில் வரப்போ you may find it, maybe you may thank me later. ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ் வரப்போ ஒரே ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க, இது உங்கள் மைண்டில் தானாகவே நடும். ஓகே, yeah, we'll proceed, guys. We have a numerical now. After discussing few concepts on non-uniform electric field and dipole, we are getting into some numericals now. An electric dipole, when held at 30 degree with an electric field of 10 power 4 Newton Coulomb inverse, experiences a torque value of 9 into 10 power minus 6. So torque oda value பார்த்தா 9 into 10 power minus 26 Newton meter, and is asking us to find the dipole moment of the dipole. So theta value question wise பார்த்தீங்கன்னா it is 30 degree and we have an electric field value of 10 power 4 Newton Coulomb inverse. So of course we know the formula, guys. Tau is equal to PE sin theta, and the question is asking us to find what is the dipole moment. Appo is asking what is the value for P. Appo P will be nothing but tau divided by E sin theta. Tau oda value is 9 into 10 power minus 26 divided by electric field 10 power 4 multiplied with sin 30 is 0.5. But 0.5 I can write this, the 0.5 is nothing but 1 by 2 da. Sin 30 is actually 1 by 2. This 2 goes to the numerator, that becomes 18. This 10 power 4 when goes to the numerator, that becomes 10 power minus 4, and the final answer will be 18 into 10 power minus 30. What is the unit of dipole moment? Dipole moment அப்படின்றது charge multiplied with separation distance. So the SI unit will be Coulomb meter. Up answer will be Coulomb meter. 18 into 10 power 30 Coulomb meter. இல்ல 1.8 into 10 power minus 30 ஒன்று கூட போடலாம், guys. Problem இல்லை. Okay, depends on the power and options நீங்கள் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் கொஷின்னா, லைக் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலா, தட்ஸ் ஆல். tau is equal to PE sin theta. ஜஸ்ட் ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, யூ மே கெட் தி சம்ஸ் ஈஸிலி. ஃபைன், சலோ.
An electric dipole consists of two opposite charges of so and so value like 1 by 3 into 10 power minus 7 coulomb separated by 2 centimeters. The dipole is placed in an external field of 3 into 10 power 7 Newton coulomb inverse. What maximum torque does the electric field exert on the dipole? Guys, you can take this as a small homework. You know what is the formula to be used here? All the data are given here. Those who are watching the lectures, please do this as a homework. I hope you are getting the question clearly. Data எல்லாமே கொடுத்துட்டாங்க guys. Tau is equal to TE sin theta. இந்த relation நீங்க யூஸ் பண்ண போறீங்க. So tau will be nothing but P expand பண்ணிக்கோங்க because P value கரெக்ட்டா கொடுக்கல. So P when you expand, that is Q multiplied with 2A into electric field value என்ன sin value என்ன. Okay. And he says like what maximum torque does the electric field? அப்போ maximum அப்படினு சொல்றப்போ sin should be sin 90 degree, that is 1. இப்போ நீங்க sin theta போடணும்னு அவசியம் இல்லை. So only have this value. இந்த இடத்துல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? Like if you commonly see what students will do mistake is in this question they say they are separated by 2 centimeters. Okay, நிறைய பேர் இந்த 2a வை 2 centimeter எடுத்துட்டு a is equal to 1 centimeter ன்னு எழுதுவான். And he will try to substitute this here. See, பார்க்க ஃபன்னியா தெரியலாம், but students will think in that perspective. Guys, உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், when we started the dipole topic, minus q plus q, the separation distance is actually taken as 2a. இது ஏன் சார் நம்ம 2a எடுக்கிறோம்? வெறும் a எடுக்க கூடாதா, வெறும் l எடுக்க கூடாதா, இல்ல வெறும் b எடுக்க கூடாதானா? ரீசன் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் டைபோல்ல இருந்து கன்வெக்ஷன் என்ன படிச்சுக்கிறோம். ஓகே, வாட் we are trying to understand is எப்பயுமே டைபோல் வந்து நம்ம டிஸ்டன்ஸை மார்க் பண்ணோம் அப்படின்னா மிட் பாயிண்ட்ல இருந்து தான் மார்க் பண்ணுவோம். வெரி நார்மல். டைபோல் டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே இட் ஷுட் பி கால்குலேட்டட் ஃப்ரம் தி மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் a/2 இல்லை l/2ன்னு போடுறது கஷ்டமாக இருக்குமே, நம்மளோட டெரிவேஷனுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமேன்ட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 2a போட்டுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 2a போடுறப்ப என்ன ஆகிடும்னா இதுலேருந்து பாதி தூரம் இது ஏனும், இதுலேருந்து பாதி தூரம் இது ஏனும் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலான்ட்டு தான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறது. ஓகே, 2a 2l இதெல்லாம் நம்ம போடுறதுக்கான ரீசன் தட் இஸ் ஃபார் அவர் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங். டெரிவேஷன் நம்மளுக்கு ஈஸியாக மாற்றத்துக்காக செய்யுது. ஓகே, ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 2a மொத்த வேல்யூவே கொஸ்டினில் 2 centimeter தான் கொடுத்துருக்காங்க, அதை டேரெக்டாக போடுங்க. பட் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜ் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அண்ட் இ வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ட்ரை டு கெட் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதை பற்றி நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் பேசிட்டேன். இருந்தாலும் ஒரு அஃபிஷியலாக லெட் அஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் இன் அவர் புக். ஓகே, ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒன்றும் கிடையாது. ஒரு சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஒரு சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீஜனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து இல்லை ஒரு சார்ஜ்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபைடு பாயிண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். கரெக்டாக, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. தென் வேர் கம்ஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் சுற்றி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி இருக்குது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கராக இருக்குது, எந்த இடத்துல வீக்கராக இருக்குது, நான் ஒரு சார்ஜை எப்படி மூவ் பண்ணனா மேபி அதிக ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு as a scientist or either a human to understand the concept, நம்ம என்ன பண்ணுறோம்னா சில இமேஜினரி லைன்ஸை சார்ஜ் சுற்றி போடுறோம் கைஸ். சில இமேஜினரி லைன்ஸ் ஆக்சுவலி தேர் நாட் தேர். ஒரு சார்ஜ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் தேர் ஆக்சுவலி இமேஜினரி. நம்ம ஜஸ்ட் பேப்பரில் ட்ரா பண்ணுறோம், பட் தேர் ரியல். அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு வார்த்தை புக்கில் கொடுத்துருப்பாங்க, தே ஆர் இமேஜினரி லைன்ஸ் பட் தே ரெப்ரசன்ட் ரியல் ஃபீல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. தே ஆர் இமேஜினரி பட் தே ரெப்ரசன்ட் த ரியல் ஃபீல்டு. ஒரு உண்மையான எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்குது, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். பட் பேப்பரில் வரைகிறப்ப நான் ஜஸ்ட் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலி ரியல் வேர்ல்டில் உங்களால் அந்த லைன்ஸ்லாம் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே இருக்காது. ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. தே ஆர் இமேஜினரி லைன்ஸ் பட் தே ரெப்ரசென்ட் ட்ரூ ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தே ரெப்ரசென்ட் ரியல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பை டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. May be defined as the curve along which a small positive charge would tend to move when free to do so in an electric field, and the tangent at which at any points gives the direction of electric field at that point. உதாரணத்துக்கு, if you have a source charge like this guys, if you have a source charge, okay,
இப்போ இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து இட் இஸ் கன்சிடர் சம் ஃபீல்ட் இஸ் கோயிங் லைக் திஸ். ஒரு ஃபீல்ட் லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபீல்ட் லைனில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இமேஜினரி, லைக் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஒரு இமேஜினரி ஒரு டெஸ்ட் சார்ஜை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். This test charge will start experiencing the force along this particular line. See, அந்த லைனை வரைஞ்சிட்டு நம்ம போடல, அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணோன்னு தான் எனக்கு இந்த எல்லோ லைன் கிடச்சிது. அப்படி நினச்சிக்கோங்க. அது கெட்டிங் மை பாயிண்ட் கைஸ். சி, இல்லைனா இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது போடவே வேண்டாம். நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சேன், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த டெஸ்ட் சார்ஜை நீங்கள் வச்சோடனே இட் ட்ரேஸ் த பாத், இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இப்படி ஒரு பாத்தில் போகுது அப்படின்னா அப்போ மீனிங் என்ன? இந்த சார்ஜ்லேருந்து ஏதோ ஒரு ஃபீல்ட் லைன் இந்த திசையில் இருந்ததுனால தான் இந்த டெஸ்ட் சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் ட்ரேசிங் திஸ் பாத். ஓகே, இல்லை சார் நான் இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சேன் சார், நேராக போகுது சார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சார்ஜை சுற்றி எனக்கு வந்து எங்கெங்கே ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குன்றத நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அலாங் தட் லைன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகும். அப்போ அது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜ் சுற்றி ஃபீல்ட் லைன்ஸை ட்ரா பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி வந்து ரேடியலி அவுட்வேர்டாகவும் நெகட்டிவ் சார்ஜை சுற்றி ரேடியலி இன்வர்டாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸே நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். அண்ட் ஆஸ் வெல் செகண்ட் பாயிண்ட் கவனிங்கன்னா தே கிவ் த டேஞ்சன்ட். சி, நீங்கள் ஒரு கர்வ்டு பாத் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த கர்வ்டு பாத்துக்கு யூ கேன் ட்ரா அ டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட். இப்போ ஒரு கர்வேச்சர் இல்லை ஒரு சர்க்கிள் இருந்தாலே உங்களால் கார்டும் டேஞ்சன்ட்டும் வரைய முடியும். உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கலாக. ஓகே, டேஞ்சன்ட் அப்படின்றது இந்த கர்வ்டு பாத்தை ஒன் பாயிண்ட்டில் டச் பண்ணக்கூடிய ஒரு லைன். இங்கே யூ கேன் சி திஸ் எல்லோ லைன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டேஞ்சன்ஸ் டு தி கர்வ்டு பாத். அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் லைன் எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியப்படுத்தும். ஓகே, ஸோ தி டேஞ்சன்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் எனி பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அட் தட் பாயிண்ட். அப்போ யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ் டு ஃபைண்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அந்த எலக்ட்ரிக் லைன் ட்ரேஸ் பண்ணதை வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் திசை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். I hope it is clear, guys. And there are few properties of electric field lines. Electric lines of force ku there are few properties. போர்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலி நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் ரீடிங் ஆன் திஸ் ஆல். The lines of forces are continuous smooth curves without any breaks. The lines of force starts from positive charge and end at negative charge and they cannot form closed loop. இந்த ஒரு லைனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் guys. See, when you take a positive charge, when you take a negative charge, இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் வில் கோ அண்ட் கனெக்ட் வித் நெகட்டிவ் சார்ஜ் லைக் திஸ். பிகாஸ் இவன் கிட்ட இந்த பாசிட்டிவ்லேருந்து வெளில வரக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி ரேடியலி அவுட்வர்ட். ஓகே, அப்போ when you start bringing two charges near to each other, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட கொண்டு வரப்போ இப்படி தான் ஃபீல்ட் லைன்ஸ் ஆனது கனெக்ட் ஆகிக்கும். போயிட்டு தானாகவே நேச்சுரலாக ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான் கனெக்ட் ஆகும். So positive charge out radially outward, negative charge they are radially inward, something like this. இப்போ சார் இந்த இடத்துல எதுக்காக இதை ட்ரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா there is a word in our book that says they do not form continuous closed loops. இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? they do not form continuous closed loop. அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜில் போய் முடிஞ்சிடும், அவ்வளோதான். they will not have any field line from negative to positive. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஒரு ஃபீல்ட் லைன் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகாது. அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது கைஸ்? யோசிச்சு பாருங்க. ஏலேருந்து
ஒரு லைன் நீங்கள் பிக்கு போடுறீங்க, திரும்ப பிலேருந்து ஏக்கு போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்ட் லூப். க்ளோஸ் லூப்னா அது தானே, எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு லூப். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனில் அந்த மாதிரி க்ளோஸ்டு லூப் கான்செப்ட் இருக்காது. இந்த மாதிரி க்ளோஸ் லூப் இருக்காது. ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தே ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ், terminate at negative, முடிஞ்சிருச்சு. They do not form continuous closed loops. இது ஏன் நாங்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதாவது when you study magnets in the chapter 5, when you have north pole south pole for a bar magnet, நீங்கள் அதில் கிளியராக படுத்திங்கன்னா போட்டிருப்பாங்க they form continuous closed loop. அப்போ மீனிங் என்ன, நார்த் போலில் ஆரம்பிக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சவுத் போலில் போய் டெர்மினேட் ஆகிடும் அவுட் சைட் தி மேக்னெட். இன்சைட் தி மேக்னெட் என்ன ஆகும்னா ஃப்ரம் சவுத் டு நார்த் we have a field. மேக்னெட்டுக்கு இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா we have a field from south to north. அப்போ you can see they form continuous closed loop. They form continuous closed loop. இது காரணம் என்னன்னா, magnets cannot exist as monopoles. உங்களால் நார்த் போல் தனியாகவும் சவுத் போல் தனியாகவும் மேக்னெட்ஸில் பிரிக்க முடியாது. But in case of charges, you can separate charges separately. பாசிட்டிவ் சார்ஜ் தனியாகவும் எக்ஸிஸ்டடாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் தனியாகவும் எக்ஸிஸ்டடாக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் த ரீசன். Okay, that is the reason guys. Positive charges, negative charges can exist separately. எப்பவுமே டைபோலா தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. That is how they do not form continuous closed loop, but they form, அதாவது magnetic field form continuous closed loop. Magnetic fields form continuous closed loop. இதுதான் இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட், சரி சார், வேற என்ன சார் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு செகண்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், த டேஞ்சன்ட் டு தி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நோ டூ ஃபீல்ட் லைன்ஸ் கேன் கிறிஸ் கிராஸ் ஈச் அதர். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பயுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கிறிஸ் கிராஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் கிறிஸ் கிராஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னா, கிறிஸ் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஹைப்போதட்டிக்கலாக ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே பாயிண்ட்டுக்கு வர முடியாது. ஸோ பாசிபிலிட்டி என்னன்னா, நம்மளுக்கு ரெண்டு ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி பாயிண்ட் தான் படித்தோம். ஒரு இடத்துல ஒரு கர்வேச்சர், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரைகிறீங்க, அந்த கர்வுக்கு நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறீங்க அப்படின்னா அதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ரெண்டு ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கிராஸ் ஆகிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருமா? அப்படி வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஒரு பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மட்டும் தான் இருக்க முடியும். This is the reason they would have given here. The lines of force are always normal to the surface of the conductor on which the charges are in equilibrium. The lines of forces have tendency to contact lengthwise. They explain the attraction between the charges and unlike charges. The lines of forces have a tendency to expand laterally, so to exert lateral pressure. See, இந்த points எல்லாமே நம்ம next slideல பார்க்க போறோம் guys. Let me explain it few minutes. The relative closeness of the field lines gives a measure of the strength. இது படிச்சு வச்சுக்கோங்க. Okay, 8th point. அதாவது ஒரு இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ஒரு இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்று பக்கத்தில் இருக்குது அப்படின்னா they will not criss cross, they will not intersect. பட் பக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா they are very strong there. ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு இடத்துல ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும், ஒரு இடத்துல ரொம்ப விலகி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப வீக்கரான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, யா. ஸோ guys, this is how the points are explained. நீங்கள் அந்த போன பேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து பார்க்குறப்ப இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் ரேடியலி அவுட்வர்ட், ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ரேடியலி இன்வர்ட். இது ஏன்றது நம்ம பார்த்தாச்சு. பிகாஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் given by what? Please comment the answer guys. Those who are watching the lecture, please comment the answer at this particular minute. நான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கேன். The direction of electric field line for a charge is dash. Please comment. Okay, here we have one positive and negative charges. So நம்ம லாஸ்ட் பேஜே படிச்சாச்சு. So when they are brought close to each other, curve ஆகும், like field lines starts curves to each other and they may create a strong electric field at this point. நீங்களா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் விலகி போக ஆரம்பிக்குது.
But in between, in the ரெண்டுத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால field lines are getting attracted to each other. So strong electric field உருவாகுது இந்த இடத்துல. But when you bring two positive charges, என்ன கிரியேட் ஆகுதுன்னா there creates a lateral pressure in the electric field lines, guys. There creates a lateral pressure in the electric field lines. அப்படினா மீனிங் என்ன? நீங்க ரெண்டு சார்ஜஸ் பக்கத்துல கொண்டு வரப்போ field linesல ஸ்ப்ளிட் ஆகி போகுது. எனக்கு வேண்டாம், like I don't want to come near அப்படினு சொல்லிட்டு ரிப்பல் ஆகி வெளி நோக்கி போகுது. You can see there exists a lateral pressure. அப்போ that creates something called as neutral point here. அந்த ரெண்டு லைட் சார்ஜஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா there is a point called as neutral point here. Okay, இந்த neutral point எங்க இருக்கும் கரெக்ட்டானு பாத்தீங்கன்னா when this charge value is q and this value is also q அப்படின்றப்போ கரெக்ட்டா பைசெக்டர்ல பாதி டிஸ்டன்ஸ்ல மிட் பாயிண்ட்ல இருக்கும். சப்போஸ் ஒரு சைடு ஆஃப் தி சார்ஜோட வேல்யூ அதிகமா இருக்கு சார், இஃப் இட் இஸ் ஆஃப் ஹெவியர் ஸ்ட்ரென்த், ஒரு சைடு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த நியூட்ரல் பாயிண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் along the weaker charge. Please note down this point. When we have two charges of same value, the neutral point will be at the midpoint. Okay, but when you have charge one of higher value or greater value, and the neutral point ஆனது weaker charge நோக்கி மூவ் ஆகும். And the last is about the uniform electric field, guys. Uniform electric field. And the last point is about uniform electric field. Okay, see ஒரு charges இருக்கு, like I am just arranging charges along the linear way. அப்ப அதுல இருந்து வெளியில வரது பாத்தீங்கன்னா uniform electric field. This lines represents uniform electric field. This represents uniform electric field. இப்போ நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்த மாதிரி பாருங்க, அந்த பாயிண்ட்ல கொடுத்த ஒரு விஷயம் தான். சரி, ஒரு இடத்துல ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸராக இருக்குது அப்படின்னா that represents region of strong electric field. ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய கேப்போட இருக்கு, லைக் there is a mutual gap between electric field lines அப்படின்றப்போ இந்த ரீஜன் எதை குறிக்குதுன்னா that represents weak electric field. Okay, so this represents strong electric field, this represents weak electric field. Okay, and லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஏரியா வெக்டரை பத்தி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க. Area vector, very important concept. என்ன கேட்டிங்கன்னா area vector is something very important here. Okay, சார் நீங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறீங்க சார், any rectangle surface. Okay, length இது breadth. When you multiply length into breadth, you will be getting what is the area of this rectangle. Okay, so for example, any rectangular objects around me. Look onto this board, guys. Look onto this board. In the length and this breadth, when you just multiply, you will be getting the area, right? You will be getting the area. I hope this is clear to you now, right? Yeah. So in the board or length and breadth நீங்க multiply பண்ணீங்க அப்படின்னா you will be getting the area. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. Actually area is a scalar quantity. Okay, area is a scalar quantity. But for our application, மேபி சில இடங்கள்ல நம்மளுக்கு இதே ஏரியாவை வெக்டாரா மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். மேபி சிச்சுவேஷன் வைஸ் ஒரு டெரிவேஷனோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஏரியா வெக்டாரை ஏரியா ஸ்கேலாரை நம்ம வெக்டாரா கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி சார் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சர்ஃபேஸ்க்கு அதாவது இந்த ஏரியாவுக்கு ஏரியா வெக்டார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்பயுமே நார்மலாக இருக்கும். அந்த சர்ஃபேஸுக்கு வி ஷுட் ட்ரா நார்மல் பாயிண்ட். அந்த நார்மலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியா வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஏரியா இருக்குது, ஏரியா நான் கால்குலேட் பண்ணிட்டேன், லென்த் இன்டு பிரெத் போட்டால் ஏரியா கிடச்சிது எனக்கு. அப்போ ஏரியா வெக்டார் வேணும்னா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் டு தி ஏரியா, தட்ஸ் ஆல். இப்போ ஏரியா வெக்டரானது ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஒவ்வொரு ஏரியாவோட சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ something like this. So this is length, this is breadth. So இந்த ஒரு perpendicular line இந்த ஏரியாக்கு நான் draw பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் n cap, which is actually representing the area vector. அப்போ ds vector is nothing but ds into n cap. இந்த ds எதை குறிக்குதுன்னா ஏரியாவை குறிக்குது.
ஏரியா ஸ்கேலாரை குறிக்குது. ஓகே, இந்த லென்த் இன்டு பிரெத்தை மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ குறிக்குது டிஎஸ். அண்ட் வாட் அபவுட் என் கேப்? என் கேப் ரெப்ரசன்ஸ் டைரக்ஷன். ஏரியா வெக்டர் எப்பயுமே will be perpendicular to the surface guys. ஒவ்வொரு சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஒவ்வொரு சம்முக்கும் ஏரியா அண்ட் ஏரியா வெக்டர் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, I will continue guys. அப்போது ஒரு ஏரியாவுக்கு ஏரியா வெக்டர் ஆனது எப்பயுமே பர்பண்டிகுலர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ்லையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏரியா கொடுத்துருக்காங்களா இல்லை ஏரியா வெக்டருக்கு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, எப்பயுமே ஏரியாவுக்கு ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏரியா அண்ட் ஏரியா வெக்டருக்கு இடையில இருக்க ஆங்கிள் என்னது? இட் இஸ் 90 degree. So angle between area and area vector is 90 degree. Again and again I am repeating, sumsல mistake பண்ணிடாதீங்க. Okay, electric flux. இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நீங்க பார்க்கலாம் guys. கிளாஸ் 11 நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். What is electric flux? The number of electric field lines passing through a given area. The number of electric field lines passing through a given area. Very simple. See, I have a small area here. I have a small area. And this yellow lines are nothing but electric field passing through the given area guys. See, நம்ம ஒரு ஏரியா வச்சிருக்கோம், அந்த ஏரியா வழியா ஒரு குறிப்பிட்ட field lines pass ஆகுது. So this field lines, these yellow color lines are nothing but electric field. So these electric fields are passing through the area whichever is represented here. And this particular quantity, இந்த ஒரு கணக்கு, the measurement, how many field lines are passing through this particular area is nothing but electric flux. So electric flux through a given area is nothing but it's a measure of the total number of electric fields, electric lines of forces guys. Electric field lines னு சொல்றதும் electric lines of forces சொல்றதும் ஒண்ணுதான். So not an issue. Okay, so electric lines of forces passing normally through that area, normally to that area. Okay, அப்ப இங்க பாத்தீங்கன்னா flux கான ஈக்குவேஷன் என்ன வரும்? Total electric flux will be nothing but, total electric flux is nothing but E vector dot S vector. இது ஒரு நார்மல் ஃபார்முலா, இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி எப்படி வந்திருக்கணும்னா, இட் இஸ் லைக் ஒரு காமன் ஃபார்முலா எழுதுறப்போ நார்மல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மல்டிப்ளைட் வித் தி ஏரியா வெக்டார்னு எழுதுவாங்க. ஓகே, நார்மல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மல்டிப்ளைட் வித் ஏரியா வெக்டார். Okay, see why am I representing this also na, சில நேரங்கள்ல electric field கரெக்ட்டா perpendicular இந்த மாதிரி என்டர் ஆகி தான் வரணும் அவசியம் இல்லை. they may enter through some angle, இந்த மாதிரி என்டர் ஆகலாம். so இந்த ஏரியா வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில ஆங்கிள் கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஆங்கிள் கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் they may enter perpendicular, not exactly like ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் என்டர் ஆகணும் அவசியம் இல்லை. they may enter with respect to the small theta. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல, we are trying to resolve electric field into two components. with respect to this theta, அப்போ இந்த காம்பனன்ட் என்னவாயிடும்னா E cos thetaவும் இந்த vertical component E sin thetaவும் மாறிடும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட ஏரியா வெக்டாருக்கு எது பேரலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E cos theta. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா E cos theta into area vector is nothing but ds. ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that is not ds. இப்போ நம்ம ds போடுறது இல்லை s போடுறது it doesn't make big difference. ஓகே, நீங்கள் dsன்னு போட்டிங்கன்னா இந்த மொத்த ஏரியாவில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா that is ds.
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் போகிறோம் அவ்வளோதான். ஓகே, சரி இதை பற்றின டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நவ் எனக்கு இந்த கிளாஸ் முடிகிறப்ப நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு போங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது, the total number of electric field lines passing through a given area தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒரு field lines ஒரு குறிப்பிட்ட amount of field lines ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா என்டர் ஆகுறப்போ we call this entire factor as electric flux. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா phi is equal to E dot S. இன்னும் இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல எல்லாமே, ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கைஸ், அதனால தான் இங்கே டாட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, why am I using dot product here is electric field is actually multiplied with this area vector with respect to dot product which is scalar product because this is a scalar quantity. This is a scalar quantity. Actually formula might be this, phi is nothing but ES cos theta. Okay, ES cos theta. Again and again I'm repeating guys. இங்க நம்ம எழுதுறது இங்க எழுதிட்டு இருக்க S பாத்தீங்கன்னா it is area vector. Okay, வெறும் S போடுறதுனால surface area மட்டும் நினைச்சிராதீங்க, it is area only but it is area vector. அப்போ மீனிங் என்ன, இந்த ஏரியாக்கு ஏரியா வெக்டார் ஆனது இப்படி தான் இருக்கும், n cap இப்படி தான் இருக்கும். அப்போ n cap and electric field என்ன angle மேக் பண்ணுது, they are parallel here. Are you getting my point guys? Are you getting my point? This is parallel. Sorry, okay, this is parallel. Okay, எது parallel, ஏரியாக்கு ஏரியா வெக்டர் பர்பெண்டிகுலரா இருக்கு, அந்த ஏரியா வெக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் parallel இருக்கு. Then what is the angle made between them? 0 degree. 0 degree. Suppose இப்படி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், this is n cap and suppose electric field line இப்படி போகுதுன்னு வெச்சுக்கலாம். ஸோ ஏரியாவை நான் இப்படி படுக்க போட்டிருக்கேன், லைக் மேபி ஒரு ஏரியா வந்து ஹரிசாண்டலாக இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா ஏரியா வெக்டர் பர்பெண்டிகுலர் அப்படி இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர் ஆர் மேக்கிங் 90 டிகிரி இயர். அப்போ இந்த சினாரியோவில் ES cos 19 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் 0 ஆகிடுமா? தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் மினிமம் ஃப்ளக்ஸ் இயர். தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் மினிமம் ஃப்ளக்ஸ். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும், எப்போ ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 0 டிகிரி. எதுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் ஆங்கிள் 0 டிகிரியாக இருந்ததுன்னா மேக்ஸிமம். எப்போ ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 90, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டருக்கு 90 இருக்கோ அப்போ அது மினிமம் which is 0 டிகிரி. அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கைஸ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேஜ். போதும், ஃபார்முலா தெரிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு, ரொம்ப போட்டு இதை குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் கிளாஸ் கைஸ். எனி டவுட்ஸ் while watching the lectures please inform me through comments. நான் கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கைஸ். நாளைக்கு வந்து டுமாரோ அலோன் வில் ஹாவ் கிளாஸ். டுமாரோ வந்து வி ஹாவ் ஹாலிடேஸ் ஆன் Thursday and Friday actually. It's like a local holiday here. ஸோ அதனால் வந்து டு காம்பன்சேட் தட் கிளாஸ் நாளைக்கு நம்ம கிளாஸஸ் வைக்கிறோம் கைஸ். அதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஈவன் யூடியூப் கம்யூனிட்டிலையும் நான் போட்டுடுறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூன். டுமாரோ அலோன் யூ வில் ஹாவ் கிளாஸ். எவ்ரி வெனஸ்டே உங்களுக்கு லீவ் தான், பட் திஸ் வீக் வெனஸ்டே அலோன் யூ வில் பி ஹேவிங் கிளாஸ். ஓகே, தேங்க் யூ ஃபார் திஸ் கைஸ். Stay tuned, do support.